சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்பது மிகவும் வலிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்தினால் கேட்கப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அனைவரும் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக ஒரு மனிதனை உயர்த்த காத்திருக்கிறது. இத்தனை பேருக்கும் நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மிகவும் அழகான ஒரு வாழ்க்கை என்று உணர்த்தும்படியாக இருக்கிறது. அந்த வழியில் இந்த பிரார்த்தனையின் தேவைகளை உணர்ந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த தேவைகள் நியாயமான வழியில் நிச்சயமாக நடத்தி கொடுக்க சாயப்பாவை ஒரு பெரிய வேண்டுதல் வைத்து இந்த பிரார்த்தனையை நாம் தொடங்குவோம். எல்லோரும் நம்முடைய கைகளை பிடித்து நிச்சயமாக இந்த பிரார்த்தனையை செய்ய தொடங்குவோம். முதலாவதாக உஷா முனுசுவாமின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 6 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு பரஸ்பரமாக எந்த ஒரு விஷயமும் போகிறதில்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. யாருமே ஒன்று சேரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் மாறி எல்லா கஷ்டங்களும் இருந்தும் விடுவித்து இந்த 6 அண்ணன் தம்பிங்களுக்கு உள்ளேயும் எந்த விதமான கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இல்லாமல் சீக்கிரத்திலேயே இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே மறையணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அண்ணாமலை சேதுபிள்ளை, இவங்களுக்கு கொஞ்ச நாட்களாக வயிறில் கொஞ்சம் வலிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயிற்றில் எந்த விதமான பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அப்படி போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இசிஜி எடுக்க சொல்லியிருக்காங்க. இசிஜி எடுத்து பார்த்ததுலேயுமே எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமுமே வரல. அதனால் இவங்களுக்கு இருந்தாலும் வயிற்று வலி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குதுன்றதுனால அது எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு கூடிய விரைவிலேயே அவங்க இந்த விஷயத்துலேருந்து விடுதலை பெற்று வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் இவங்க ஒரு சாதாரணமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஹேமா, இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களது கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஒரு பரீட்சையாக இருந்தாலும் அந்த பரீட்சையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கூடிய விரைவில் இவங்களுக்கு அந்த இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பாஸ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மாற்றி இவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த தேர்வை எழுதி முடிக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கிரி, இவருக்கு ஒரு 70 வயசாகுது. இவர் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இவருக்கு அந்த ஹோட்டல் வேலைன்றதுனால ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அந்த கை கால் மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் கூடிய விரைவில் அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இன்னொருத்தவங்களோட பசியை ஆற்றுறதுன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வேலை, ஒரு தொழில். அதை காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. பட் அது நியாயமான வழியில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களில் இவரும் ஒருவர். நிச்சயமாக இந்த சேவை கூடிய விரைவில் இன்னும் பெருகி இவங்களோட பிள்ளைகளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த தொழிலுமே சிறந்து விளங்கி இன்னும் நிறைய பேருக்கு இவங்க பசி ஆற்றணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக யோகானந்தன், இவர் ஒரு சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவருக்கு கொஞ்ச நாளாக தொழிலில் நிறைய சரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சரிவுகளாக இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே மாற்றி கூடிய விரைவில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு சீக்கிரத்திலேயே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு உயர்வுகளாக மாறி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும். இவங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே இவங்க ஏற்ற மாதிரியான சம்பளம் அந்த நேரத்தில் கொடுத்து
அந்த சம்பளத்தை அந்த நேரத்திற்கு கொடுப்பதற்கான வழிகளையுமே சாயப்பா உங்களோட தொழில் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பானுமதி, இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஆச்சு கல்யாணமாகி, இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறையா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான குழந்தையாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் பிறக்கணும். அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த உலகத்துக்குள்ளே வரணும். அதுக்கான தேவைகளை எல்லாமே சாயப்பா செஞ்சு கொடுக்கணும். அந்த குழந்தை வந்து ஊர் போற்றக்கூடிய ஒரு குழந்தையாக வாழ்ந்து அதோட சகாப்தம் வந்து இந்த உலகத்தில் வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இங்கே பிறக்க போகக்கூடிய இந்த குழந்தை இந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய செல்வமாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமாக சாயப்பாவோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சாயப்பா வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாருமே வேண்டிக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைகள் எல்லாத்துக்காகவுமே ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கலாம். அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு ஆரோக்கியத்தோடு பிறக்கணும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் பிறக்கணும். எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் பிறக்கணும். அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறந்து இந்த உலகத்தை பார்க்கணும். இந்த அழகான உலகத்தில் வாழ்கிறதுக்காக அந்த குழந்தை வந்திருக்கு. நிச்சயமாக அது எல்லாத்தையுமே வரவேற்கும்படியாக அதற்காக ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த குழந்தைகள் எல்லாருமே எந்த விதமான சமூக சீர்கேடுகளுக்கும் ஆளாகாமல் நிச்சயமாக இந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு அட்மாஸ்பியரில் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ பேர் வந்து இன்னும் பல வருடமாக ஆகி கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கனவுகளை எல்லாத்தையுமே நினைவாக்கும்படியாக சாயப்பா யார் யாருக்கு எந்தெந்த விதமான கஷ்டங்கள் இருக்கோ அந்தந்த கஷ்டங்களில் இருந்து கூடிய விரைவில் வெளியேற்றி அந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும். நடக்க வேண்டியிருக்கக்கூடிய கல்யாணங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக ஊர் போற்றும்படி நடக்கணும். ஏன்னா 2 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் பகிர்ந்துக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மன பலத்தை 2 குடும்பத்துக்கும் கொடுத்து இந்த 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் யார் எல்லாமோ எந்தெந்த விஷயத்துக்காகவோ போராடிட்டு இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கடன் தொல்லை இருந்துச்சுன்னா கூட அந்த கடனுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய இடத்துல அழுதுட்ருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் சாயப்பா வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நடத்தி அவங்களோட தேவைகளை எல்லாமே நடத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகி பல வருடம் ஆகியும் இன்னும் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குழந்தைகள் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். நிச்சயமாக இந்த நாளில் இருந்து இன்னும் ஒரு 10 மாதம் 11 மாதம் கழித்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயத்த கேட்கணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், இந்த வருஷத்தில் எங்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சின்னு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்ம எல்லாருமே மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மது பழக்கத்தில் வந்து அடிமையாகி அந்த குடும்பம் வந்து நிறையா சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக சாயப்பா மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை சாயப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா விதமான தேவைகளையுமே சாயப்பா நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.